ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 5 தக்காளியும் 2 பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதை அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரிமைனிங் தக்காளி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை அந்த வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவும் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வைக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சதும் சூடானதும் ஒரு 6 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த 6 பச்சை மிளகாயும் 1 தக்காளியும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கலருக்காக நான் கொஞ்சமாக ஆச்சி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளியும் தக்காளியும் சேர்ந்த அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்களும் இதையும் மாதிரி பண்ணுங்கள். இருச்சு பொடியோட எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிப்போம். அப்படி நான் ஜஸ்ட்டு பார்க்குறேன். நல்லா எல்லாமே குக் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் ஆட் பண்ணலாம். நான் சொன்ன அளவு குவான்டிட்டிக்கு. இன்றைக்கி நான் சமைக்க போகிறது 10 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிறேன். நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிஞ்சோன்னே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அந்த மாதிரி மீன் போட்டக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடைஞ்சு நல்லா கரைஞ்சிரும். ஸோ அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதி வரட்டும். மீன் போட்டோன்னே 1-2 கொதி வந்தோடனே நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 1-2 இடத்துல லைட்டாக கொதி வருது. ஸோ இப்போ நான் கரெக்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு உள்ளங்கை அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் ஆனதும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டாக ஒரு நல்ல திக்காக அந்த மசாலாவோட ஆயிலெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிருக்கு. நான் செஞ்ச மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.